தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், செங்கோட்டையனுடைய இந்த நகர்வுகள் அதிமுகவில் இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்தாலுமே கூட அதிமுகவில் ஒரு சுப்ரீம் பவருக்கு வரணும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய இந்த மூவ் மூலமா புரிஞ்சுக்க முடியுமா? செங்கோட்டையனுடைய இந்த நகர்வுகள் மூலமாக அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முயற்சி செய்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. ஏனென்றால் நான் முன்பே குறிப்பிட்டது போல தலைவர்கள் தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு செல்வார்கள். செங்கோட்டையன் தன்னை ஒரு தலைவராக நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார் என்பதைதான் சமீபத்திய அவரது செயல்பாடுகள் நிகழ்வுகள் காட்டுகின்றது. ஒவ்வொரு நிகழ்வுகளாக நான் சொல்கிறேன் ஷாம். ஒரு மாதத்திற்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் பாமகவினுடைய நிறுவனர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளினுடைய தலைவர்கள் சென்று பார்த்தார்கள். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவர் மட்டும் சென்று எல்லாம் பார்க்கவில்லை, அல்லது தலைவர் பார்த்துவிட்டு வந்த பிறகு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்க்கவில்லை. ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வந்த பிறகு செங்கோட்டையன் தனியாக இதற்காகவே விமானம் பிடித்து, அதாவது ஈரோட்டிலிருந்து கோவை சென்று கோவையிலிருந்து அவர் சென்னை வந்து வைகோ அவர்களையும் அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் பார்த்துவிட்டு அவர் சென்றார். இதற்காகவே தனியாக விமானம் பிடித்து ஏன் வந்தார்? தன்னை ஒரு தலைவராக நிறுவ முயற்சி செய்கிறாரா என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதன் பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தாயார் உயிரிழந்தார். அப்போதும் கூட இதே போல செங்கோட்டையன் அவர்கள் சென்னைக்கு வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றார். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுடன் நீண்ட கால நெருங்கிய நட்பு உண்டா என்று நாம் பார்க்கும்போது அப்படி எதுவும் நட்பு இருப்பதாக தெரியவில்லை. இருவருக்கும் ஒரு நல்ல அவர் அமைச்சராக இருந்தவர், அதன் காரணமாக பழக்க வழக்கங்கள் உண்டு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டணி என்ற அடிப்படையில ஈரோடு செல்லும் போது இருவருக்கும் பேச்சுவார்த்தைகள் பழக்கங்கள் இருந்திருக்குமே தவிர அவரது குடும்பத்து விசேஷங்களில அல்லது நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு மிக்கவராக செங்கோட்டையன் இருந்ததில்லை. இந்த இரண்டு நிகழ்வுகள் தான் என்று பார்க்கும்போது இன்றைக்கு தேவருடைய ஜெயந்தி, இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் செல்கிறார்கள், அல்லது முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் செல்கிறார்கள், அல்லது தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் செல்கிறார்கள். இதே மேற்கு மண்டலத்தை சேர்ந்த திமுகவை சார்ந்தவர்களோ அதிமுகவை சார்ந்தவர்களோ அல்லது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோ, நாம் சொல்லக்கூடிய இந்த முக்குளத்தோரை சாராத அல்லது இது போன்று வேறு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சென்றதாக தெரியவில்லை. ஏன் செங்கோட்டையன் அவர்களே கூட கடந்த ஆண்டுகளிலே தேவர ஜெயந்தி என்று தேவருக்கு இது போன்று மரியாதை செலுத்துவதற்காக சென்றதாக தெரியவில்லை. எனவே அவர் திட்டமிட்டே ஒவ்வொரு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கும் தானும் ஒரு தலைவர் என்று நிறுவுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இதே போல மருது சகோதரர்களுடைய அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதே போல மற்ற தலைவர்களுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்வுகளுக்கும் செங்கோட்டையன் ஒன்று நேரிலே சென்று ஆஜராகி விடுகிறார், அல்லது தொலைபேசி வாயிலாக தன்னுடைய அந்த வாழ்த்துக்களை, தன்னுடைய செய்தியை தெரிவித்து விடுகிறார். அதே போல செப்டம்பர் மாதம் இமானுவேல் சேகரனாருடைய அந்த நினைவு நாள் நடைபெற்றது. அன்றைக்கும் கூட தன்னுடைய சமூக வலைதளத்திலே அது சம்பந்தமான ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். எனவே இப்படி முக்கியமாக நடைபெறக்கூடிய அனைத்து சமுதாய நிகழ்வுகள், அனைத்து சமுதாய தலைவர்கள் ஆகியோரை எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு தலைவருக்கான அந்த பண்பை, ஒரு தலைவருக்கான செயல்பாடுகளை செங்கோட்டையன் திணித்து எடுத்து செயல்படுத்தி வருகின்றார். எனவே பாஜக அவரை இயக்குகிறது, வருங்காலத்தில் அவரை தலைவராக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே அதனை மெய்யாக்குவது போலதான் அதற்கு முயற்சி செய்கிறாரோ என்று நாம் சந்தேகம் எழுப்புவதற்கு வசதியாகத்தான் செங்கோட்டையினுடைய இந்த சமீபத்திய செயல்பாடுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து தன்னை ஒரு தலைவராக மாற்றுவதற்கு, தலைவராக வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்.